அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் பழமையும் புதுமை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொடிக்காத்த குமரன். இன்னைக்கு ஜனவரி 11 அவரோட நினைவு நாள். யார் இந்த கொடிக்காத்த குமரன்? 1904 ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்க சென்னிமலையில் நாச்சிமுத்து முதலியாருக்கும் கருப்பாய்க்கும் 3வது மகனாக பிறக்கிறார் குமாரசாமி முதலியார். இவர் ஒரு தரிநேர குடும்பத்தை தான் பிறக்கிறாரு. குடும்பத்தோட வறுமை காரணமாக இவர் 5வதோட படிப்பை நிறுத்திடுறாரு. மேற்கொண்டு இவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு சிறு வயசுலேயே ராமாயி அப்படின்றவங்களோட திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் குடும்ப வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக இவர் திருப்பூருக்கு வராரு. அங்கே ஆலையில் துணி ஆலையில் வேலை பார்க்கறதுக்காக வராரு. அந்த மாதிரி வந்திருக்கும்பொழுது சிவம் அப்படின்ற தியாகி தான் இவருக்கு வழிகாட்டியாக இருக்கார். இவங்க எல்லாரும் சட்ட மறுப்பு போராட்டம் காந்தியுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு தேசபந்து இளைஞர்கள் இயக்கம்னு ஒன்று தொடங்கி நாட்டுக்காக போராட்டத்துக்காக பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஒரு முறை நொய்யல் நதிக்கரையோரமாக திருப்பூர் பக்கத்தில் இவங்கெல்லாம் கொடி எடுத்துக்கிட்டு போகும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய போலீஸ் இவங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் கொடி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க கொடி எடுத்துகிட்டு போகும்பொழுது தடியடி நடத்துகிறாங்க போலீஸ். 1932 ஜனவரி மாதம் 10 அப்போது எல்லோரும் கோஷமிடுறாங்க. போலீஸ் அடிக்கிற அடியில் இவர் கீழே விழுந்துடுறாரு. ஆனாலும் கொடியை விடவே இல்லை. ஒரு நாட்டுடைய மானமும் மரியாதையும் அந்த நாட்டுடைய தேசிய கீதத்துலேயும் கொடியிலும் தான் இருக்குது. கொடி எங்கே தரையில் விழுந்துடக்கூடாதுன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. இவருக்கு ரொம்ப அடி விழுது, காயம் ஏற்படுது, மயக்கமாயிடார். அப்போது கொடி கீழே விழவும் இல்லை, விடவும் இல்லை. இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறாங்க. ஆனால் ஜனவரி 11 அதோட 27 வயசில் இவர் இறந்துடுறாரு. இவருடைய மனைவி ராமாயி. அந்த மாதிரி நாட்டுக்காக ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி இந்த நாடு நல்லா இருக்கணும், இனி வரும் சந்ததியினர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தங்கள் உயிர் தியாகம் பண்ண கொடிக்காத்த குமரன், கொடியவே தன்னை உயிரை கொடுத்து காப்பாற்றின ஒரு வீரர். அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அரசாங்கம் இவருக்கு ஒரு நினைவகம் திருப்பூரில் கட்டியிருக்காங்க, ஒரு உயிர் நீத்த இடத்துல. மேலும் ஒரு தபால் தலை வெளியிட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லவங்களை பற்றின எண்ணங்களை நம்முடைய சிறு குழந்தைகள் மனசில் நம்ம விதைச்சோன்னா தான் அவங்களுக்கும் நாட்டுப்பட்டு இருக்கும். எந்த நாட்டில் வேணால் போய் எவ்வளோ வேணால் நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் நம்முடைய தியாகங்களும் நம்முடைய பழமையும் நம்முடைய பெருமையும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ரொம்ப நல்லது, நம்ம இளைய சமுதாயத்துக்கும் நல்லது. ஜெய் ஹிந்த்.